ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 11வது திருநாமம் பஞ்ச தன்மாத்திர சாயகா. 5 தன்மாத்திரைகளை கணைகளாக உடையவள். சப்தம் ஒலி, ஸ்பரிசம் தொடு உணர்வு, ரூபம் வடிவம், ரசம் சுவை, கந்தம் மனம் என்ற புலன்களின் அறிவு தன்மாத்திரை எனப்படும். அவற்றை அம்பிகை அம்புகளாகக் கொண்டிருக்கிறாள். தன்மாத்திரைகளை சூட்சும பூதங்கள் என்பர். தமிழில் நுண்புலன் எனலாம். தாமரை, செங்கழுநீர், செவ்வல்லி, செவ்வாம்பல், மாம்பூ ஆகிய 5 மலர்களை அம்புகளாகத் தாங்குகிறாள். அவை தேவியின் வலது முன்கையில் இருக்கும். கரும்புவில் மற்றும் மலர் அம்புகளைக் கொண்டு மன்மதன் உயிர்களுக்கு காம இச்சையை தூண்டுகிறான். அம்பிகையோ அவற்றைக் கொண்டு உயிர்களை அன்பால் பிணைப்பாள். விளையப் பொருதிறல் வேரியம் பாணம் என்பார் அபிராமிப்பட்டர். சிறந்த தேவி பக்தனான மன்மதன் சிவனது நெற்றிக்கண்ணால் அழியும் பொழுது அம்பிகையை நினைத்தான். தான் அழிந்து உனது திருவடி நிழலுக்கு வரும்பொழுது உனக்கு காணிக்கையாக கொடுக்கும் பொருள் வேறு எதுவும் என்னிடம் இல்லை. இந்த கரும்பு வில்லையும் மலர் அம்புகளையுமே உனக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏற்றுக்கொள் தாயே என்றபடி உயிரை விட்டான். அவ்வேண்டுகோளை ஏற்ற அம்பிகை மன்மதனின் ஆயுதங்களை அன்று முதல் தானே தாங்கினாள். திரிபுர சுந்தரி திருக்கோலத்தில் இதே ஆயுதங்களை அம்பிகை ஏந்தியிருப்பாள். மேற்கண்ட 4 நாமங்களின் கருத்தை பனிமலர் பூங்கடையும் கருப்புச் சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்று அபிராமி அந்தாதி உரைக்கிறது. 4 கரங்களிலும் 4 பொருட்களை தாங்கி இருப்பதால் திரிபுர சுந்தரி அபயக்கரமும் வரதக்கரமும் காட்டுவதில்லை. ஏன் தெரியுமா? தாயே, உனது திருவடிகளே அபயமும் வரங்களும் அளித்து விடுகிறதே என்று சௌந்தர்யலகரி போற்றுகிறது. நன்றி.